ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை. ஸோ கொழுக்கட்டை மாவு நீங்கள் வந்து பிசைஞ்சு அதாவது பூரணம் பிடிச்சி அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்தாலும் குட்டியாக நீங்கள் பால் கொழுக்கட்டை செஞ்சு ஈவினிங் டைமில் ரெசிப்பியாக நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் பால் கொழுக்கட்டைக்காகவே கூட தனியாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது மாவு பிசைஞ்சு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரிசி மாவை வந்து லைட்டாக உப்பு போட்டு சுட தண்ணி வச்சு அதை வந்து நல்லா பிசைஞ்சிட்டோம். சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி உருண்டையாக பால்ஸாக வந்து அதை நல்லா வந்து உருட்டிக்கிட்டோம். இதில் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா ஊறி வரும், சாஃப்டாகவும் இருக்கும். பாலில் ஊறும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பால் வந்து மேக் ஓவர் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உடனே பண்ணுறதை விட. ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பிசைஞ்சு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. அதோடைய டெக்ஸ்டர்லேயே நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம பால் மாதிரி அழகாக வந்து பிடிச்சி வச்சாச்சு. ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பால், அதுக்கப்புறம் வெல்லம், இல்லைன்னா நாட்டு சக்கரை, இல்லைன்னா நீங்கள் சக்கரை சாப்பிடுவீங்கன்னா சக்கரை போட்டுக்கலாம், ஏலக்காய். ரொம்ப சிம்பிளான பால் கொழுக்கட்டை ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இப்போ பாலாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்ல பால் வந்து வெறும் பால்லையும் நீங்கள் செய்யலாம். அது ரொம்ப திக்னஸாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இப்போ வந்து குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி, இப்போ 1 டம்ளர் பால் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி ரேஷியோவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பால் கொதித்து வரணும். நல்லா கொதிக்கும் போது இந்த உருண்டையை போட்டோன்னா அது சட்டுன்னு வெந்துடும். ஒரு 5 to 10 மினிட்ஸில் மேக்ஸிமம் வந்து இது ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம பால் நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்ம கொஞ்சமான குவான்டிட்டி தான் செய்கிறோம் ஈவினிங் டைமில். ஸோ அதனால் பால் நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம். அண்ட் நல்லா பால் கொதிச்சு வந்துருச்சு. நம்ம பால்ஸ் எல்லாத்தையும் வந்து 1 by 1 போட்டாச்சு. ஸோ நல்லா கொதிச்சு வரும்போது என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டிக்காது, பால் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்காது. அதுவே நம்ம கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டுட்டோம் அந்த பால்ஸ்லாம் வந்து மீன் கொழுக்கட்டை இதெல்லாம் வந்து போட்டுட்டோன்னா ஒட்டிக்கும், குழஞ்சிரும். ஸோ நல்லா கொதிச்சு வரும்போது போட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டுக்காமல் நல்லா உங்களுக்கு வந்து தனியாகவே இருக்கும், நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஸோ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம், ரெண்டும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இப்போ பால் எல்லாத்தையும் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடரு. அதுக்கப்புறம் இது நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது ஒன்றோட ஒன்று ஒட்டலை, தனித்தனியாகவே இருக்குது. நம்ம பிரித்து விட்ற வேலையே இல்லை, ஏன்னா நம்மளால் கொதிக்க வச்சு போட்டதால் அந்த இஷ்யூஸ் நம்மளுக்கு வரல. ஓகேங்களா? ஸோ இது வந்து தனியாக வந்து கொஞ்சமாக அரிசி மாவு, ஒரு எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவு வந்து தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி, நல்லா கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா லிக்விட் பதத்துக்கு தண்ணியாக இருக்கும்போது இதை நல்லா கொதித்து வரும்போது ஊற்றுனீங்கன்னா அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஏன்னா தண்ணியாக இல்லாமல் இப்போ நம்ம அரிசி மாவு ஊற்றுறதால அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இது வந்து கரைச்சி வச்சுக்கோங்க தனியாக அரிசி மாவை ஒரு கிண்ணத்தில். பாருங்கள், இவ்வளோ தான் நம்ம கரைச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த கட்டியும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பாருங்கள், பால் பொங்கி வருது. ஸோ இப்போ நம்ம அந்த அரிசி மாவை வந்து இந்த கொச்சி வர பாலில் ஊற்றிடுறோம். ஒரு 2 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகிடும்னா நல்லா திக்காக ஆகிடும். அந்த தண்ணியாக இருக்காமல் அந்த நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த திக்னஸ் வந்து இருக்கும். ஸோ அரிசி மாவு ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். எவ்வளோ நீங்கள் ஸ்வீட் சாப்பிடுவீங்களா? சில பேர் ஸ்வீட்ஸ் கம்மியாக சாப்பிடுவாங்க, சில பேர் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை வெல்லம் ரொம்ப சுகரியாக இருக்குன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் ஒயிட் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, எங்களுக்கு ஒன்றும் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்க, ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஷனலாக வச்சுருக்கோம். ஸோ வெல்லம் சேர்க்குறது நல்லது ஆக்சுவலி, அது ஒன்றும் வந்து இஷ்யூஸ் வராது. அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கு என்ன டேஸ்ட் இருக்கும், ஏன்னா கலர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நீங்கள் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும் பால் கொழுக்கட்டை, அதுவே நீங்கள் வந்து வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் ஷேடில் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இது மாதிரிங்க ஏலக்காய் பவுடர் நம்ம போட போகிறோம். இது தனியாக அது மாதிரி ஒரு பாக்ஸில் சர்க்கரையும் ஏலக்காய் பவுடரும், அதாவது ஏலக்காவும் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போயாவது டிஷ்ஷு செஞ்சிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டைமில் ஏலக்காவை நுணுக்கிற வேலை இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்னென்ன குட்டி குட்டியாக ஸ்டோர் பண்ண முடியுமோ, அதாவது கெட்டு போகாத அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஏலக்காய் வந்து ஒரு வெறும் கடாயில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக 1 ஸ்பூன் சுகர் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ ஸ்வீட் செய்கிறீங்களோ அதுக்கப்புறம் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஐடியா. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் பாருங்கள், இப்போ நம்ம நல்லா
போட்டாச்சு, வெல்லம் போட்டாச்சு, ஏலக்காய் போட்டாச்சு, அண்ட் அரிசி மாவும் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா அது கொதி நிலையில் வந்துருச்சு. நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபி இது. கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. அண்ட் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இதில் பால், அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் வெல்லம். ரொம்ப சட்டுன்னு செஞ்சிடலாம். விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஸோ பால் கொழுக்கட்டையும் நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. இந்த ஸ்டைலில் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம வீடியோவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுறோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ், கீப் சப்போர்ட்டிங். ஸோ இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டையோட ரெசிபி பார்த்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அண்ட் கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் இருக்கிறதால அது ரொம்ப ஸ்ட்ரென்த்து. நம்ம வெளியில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் இதை மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸ் கொடுத்தோன்னா குழந்தைங்க வந்து வெளியில் வந்து சாப்பிட மாட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.